தொடர்ந்து நம்ம ஈரானுடைய நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இப்ப வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை பார்க்கலாம். அதோட அதுல வந்திருக்கக்கூடிய வீடியோக்களுடைய இமேஜ்களையும் நம்ம நடுவுல பார்க்க போறோம். இரண்டு பக்கம் இருந்துமே வீடியோக்கள்ல அதிகமா வர ஆரம்பிச்சிருக்கு. இதுவரையுமே பாத்தீங்கன்னா வீடியோக்கள்ல வெளியே வராமதான் தகவல் வந்துட்டு இருந்துச்சு. சும்மா இஸ்ரேல் மட்டும் எதை தாக்குறாங்களோ தாக்குறத மட்டும் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, வீடியோவை எடுத்து வெளியிட்டு இருந்தாங்க. அது தவிர அவங்களுக்கு ஏற்படக்கூடிய இழப்புகளை பத்தி எல்லாம் பேசாம இருந்தாங்க. ஆனா இப்ப அமெரிக்காவும் இஸ்ரேலும் அவங்களுடைய இழப்புகளையும் வாய் திறக்க ஆரம்பிச்சிருக்காங்க. முதல்ல நம்ம பாத்தீங்கன்னா அமெரிக்காவுடைய உளவுத்துறையில இருந்து ஆரம்பிக்கலாம். நம்ம நேத்தே பார்த்தோம் சவுதியில இருக்கக்கூடிய தூதரகத்தை அட்டாக் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தோம் சவுதியில இருக்கக்கூடிய அரம்கோ அட்டாக் பண்ணாங்கன்னு பார்த்தோம். இப்ப பாத்தீங்கன்னா சவுதியில இருக்கக்கூடிய ரியாதுல இருக்கிற உளவு கட்டளை மையத்தவே சிஐஏ என்ன பண்ணிருக்காங்க, அட்டாக் பண்ணிருக்காங்க. அமெரிக்காவுடைய உளவு தான் பாத்தீங்கன்னா வேர்ல்டுலயே நம்பர் 1. அடுத்து ரெண்டாவதா பாத்தீங்கன்னா இஸ்ரேல சொல்லுவாங்க. இந்த ரெண்டு தான் சொல்லுவாங்க. ஆனா அதவே தாக்கியிருக்காங்க ஈரானு. அதுவும் பார்த்தா எங்கன்னா சவுதிக்குள்ள வச்சே தாக்கியிருக்காங்க. சவுதியில தான் பாத்தீங்கன்னா முன்னாடி அந்த தூதரகம் தாக்கப்பட்ட போதே நம்ம சொன்னோம், அங்க உளவு மையம் என்ன பண்ணிருக்காங்க, இயங்கி கொண்டிருக்குன்னு சொன்னோம். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய அடுத்த சிஐஏ பில்டிங்கையும் தாக்கி அதுல பாத்தீங்கன்னா 100க்கும் மேற்பட்டவங்க அமெரிக்காவை சேர்ந்தவங்க இருந்திருக்காங்க. இருக்கும் போதே அவங்கள நாங்க அழிச்சிருக்கோம். அங்கிருந்து 100 பேருமே இறந்திருக்காங்க. அவங்க அமெரிக்க வீரர்கள் இல்ல, தீவிரவாதிகள் அப்படின்னு சொல்றாங்க. எதுக்காக இவங்க இந்த வார்த்தையை பயன்படுத்துறாங்கன்னா, இப்படிதான் இவங்க அமெரிக்கா என்ன பண்ணுவாங்கன்னா ஈரான்லயும் காசாவில இன்னும் லெபனான்ல எல்லாம் இருக்கக்கூடிய ராணுவத்தையும் தீவிரவாதியும் பயன்படுத்துவாங்க. அதனால அவங்க அந்த வார்த்தையை பயன்படுத்துறாங்க. மற்றபடி அவங்களும் அமெரிக்க வீரர்கள் தான். ஆனா அதை ஈரான் நியூஸ் ரீட் பண்ணும்போது அப்படி சொல்றாங்க. 100க்கும் அதிகமான தீவிரவாதிகள் அங்க கொல்லப்பட்டிருக்காங்க, எங்களுக்கு உறுதியான தகவல் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இதை பத்தி வேற யாராவது கிளியர் பண்ணிருக்காங்களான்னு கேட்டா வேற யாருமே பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கா கிளியர் பண்ணல. 100 பேர் இருந்திருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி யாருமே சொல்லல. அமெரிக்கா உண்மையை சொல்ல மாட்டாங்கன்னு நமக்கு தெரியும். மத்த ஊடகங்களும் யாராலையுமே அங்க உள்ள போய் அமெரிக்காவுடைய உளவுத்துறைக்குள்ள எத்தனை பேர் இருந்தாங்க அப்படிங்கறத கிளியர் பண்ண முடியாத நிலைமையிலதான் அமெரிக்கா மத்த ஊடகத்தையும் வச்சிருக்காங்க அப்படிங்கறதை தெரிஞ்சுக்கலாம். ஆனா ஈரான் சொல்றாங்க, நாங்க தானே அடிச்சோம், யாராலையும் அடிக்க முடியாத ஒரு இடத்த அடிக்கிறோம்னா அங்க என்ன இருக்குன்னு தெரியாமையே அடிச்சிருப்போம் அப்படிங்கக்கூடிய விதத்துல அவங்க கிளைம் பண்றாங்க. இது முதல் விஷயம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா அதுக்கு முந்தின நாள் இப்ப பாத்தீங்கன்னா தளங்களா குறி வச்சு தாக்கிட்டு இருக்காங்கல்ல. முக்கியமா பாத்தீங்கன்னா பஹ்ரைனுடைய தளங்கள், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா யுஏஇ உடைய தளங்கள்ல தாக்கி இருந்தாங்க. இன்னும் பாத்தீங்கன்னா ஈராக், இந்த இடத்துல எல்லாம் தாக்குதல் நடத்தப்பட்டுச்சு. அதுல என்ன சொல்றாங்கன்னா 500க்கும் மேற்பட்ட அமெரிக்க ராணுவத்தை சேர்ந்தவங்க தளங்கள்ல மட்டுமே அழிக்கப்பட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த 100ஐயும் சேர்த்திதான் சொல்றாங்க. இந்த சிஐஏல இறந்தாங்களே அந்த 100ஐயும் சேர்த்து 500க்கும் மேற்பட்டவங்க இதுவரையும் நாங்க இந்த 3 நாட்களுக்குள்ள அழிச்சிட்டோம் அப்படிங்கறதை ஈரான் இப்ப கிளைம் பண்றாங்க. இதையும் பாத்தீங்கன்னா மத்த யாரும் உறுதிப்படுத்தல. ஏன்னா மத்த யாரும் உறுதிப்படுத்த முடியாது. அமெரிக்கா சொன்னாதான் தெரியும், இல்லாட்டினா அமெரிக்கா விட மாட்டாங்க போய் அங்க என்ன நடந்திருக்குதுன்னு சொல்லிட்டு பாக்குறதுக்கு. இது ஒரு பக்கம். இரண்டாவது பாத்தீங்கன்னா இப்ப தூங்கி எந்திரிச்சா, நேத்து இரவு தூங்கி எந்திரிச்சா இன்னைக்கு காலையில பாத்தீங்கன்னா இஸ்ரேல்ல பல பகுதியவே காணோம். என்ன ஆச்சுன்னு பார்க்கும்போது வான் தாக்குதல் இரவு முழுவதும் ஈரான் என்ன பண்றாங்க, வச்சு செய்யறாங்க. இரவு நேரம் ஆயிட்டா போதும் முழுக்க முழுக்க இஸ்ரேலுக்கு ஏவுகணையா வருது. எதுக்காக இரவு நேரத்துல பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அதிகமா வான் தடுப்புகளை இரவு நேரத்துல ஆக்டிவேட் பண்ணும்போது வான் தடுப்புகளுக்கு சேதமாகாதுங்கிறதுக்காகவும், இன்னொன்னு பாத்தீங்கன்னா இரவு நேரத்துல அடிக்கும் போது என்ன ஆகும்னா பதில் தாக்குதல் செய்ய முடியாதுங்கிறனாலையும் என்ன பண்றாங்க, இரவு நேரத்துல தாக்குதல் பண்றாங்க. இஸ்ரேல்ல பாத்தீங்கன்னா இன்னைக்கு பல பகுதிகள் அவங்க 20 பகுதிகள் சொல்றாங்க. ஈரானு 20 பகுதிகள் இருக்குமா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஏன்னா அதை முழுசா நம்ம அப்படியே எடுத்துக்க முடியாது. எல்லாருமே பாத்தீங்கன்னா எச்சாதான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா பாத்தீங்கன்னா இன்னைக்கு பல பகுதிகள்ல இருந்து அப்படியே கட்டிடங்கள்ல பார்த்தா அந்த இடத்துல ஒரு வீடு இருந்துச்சா அப்படிங்கக்கூடிய அடையாளம் கூட தெரியல. காசால கூட பாத்தீங்கன்னா பெரிய பெரிய கட்டிடங்களா இருந்துச்சு, அப்படியே இடிஞ்சு அந்த இடத்துலயே இருந்துச்சு. ஆனா இது பாத்தீங்கன்னா ஏதோ சும்மா டென்ட் போட்டு இருந்த மாதிரியும், ஏதோ ஒரு சும்மா மரத்துல வீடு கட்டி இருந்த மாதிரியும், அதெல்லாம் தாக்குனதுக்கு பிறகு அப்படியே ஒரே தளத்தை அடிச்சு விட்ட மாதிரி இருக்குது. அங்க பார்த்தா பெருசா ஒண்ணுமே தெரியல. அந்த அளவுக்கு என்ன இருக்குன்னா அழிவு ஏற்பட்டிருக்கு. அங்க வீடு இருந்துச்சுங்க கூடிய அடையாளமே இல்லாத அளவுக்கு கண்ணு கெட்டின தூரத்துக்கு ஒரு தெரு என்ன இருக்குன்னா நாசமாயிருக்கு. அதை இன்னைக்கு பாத்தீங்கன்னா குட் மார்னிங் இஸ்ரேல் அப்படின்னு சொல்லக்கூடிய டாபிக்ல இன்னைக்கு பலரும் வைரல் பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்காக அப்படி பண்றாங்கன்னா, காசாவை இப்படிதானே பண்ணீங்க, இரவு தூங்கி காலையில எந்திரிக்கும் போது காசால ஒண்ணுமே இருக்காது இல்ல, அதே மாதிரிதான் இப்ப இஸ்ரேல்லயும் ஒண்ணும் இல்ல, காசாவை போலதான் இஸ்ரேலும் இருக்குது, நீங்க செஞ்ச வினைக்குதான் இது பதில் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு எல்லாருமே அந்த ஒரு இமேஜ் எல்லாம் என்ன பண்றாங்க, ரொம்பவே காமிச்சிட்டு இருக்காங்க. அப்ப அங்க பார்க்கும் போது பார்த்தா
ரொம்ப முக்கியமாக அந்த இடுபாடுகளுக்கு நடுவுல சிக்கி இருக்காங்க இஸ்ரேலுடைய மக்கள். அதை எடுக்கிறதுக்காக என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா கொண்டு புல்டோசர்லாம் கொண்டு வராங்க. காசாக்குள்ள அந்த புல்டோசரை கூட அனுமதிக்காம வச்சிருந்தாங்க. அந்த புல்டோசர்லாம் கொண்டு வராங்க. புல்டோசர் கொண்டு எடுக்க பாக்குறாங்க, எடுக்க முடியலன்னு என்ன பண்றாங்க, இந்த புல்டோசர்லயே பாத்தீங்கன்னா இப்ப இந்த தோன்ற மாதிரி இருக்கக்கூடிய கை வைக்கிறக்கூடிய புல்டோசர் இருக்கும். அது இல்லாம இந்த கட்டிங் பிளேட் எல்லாம் இருக்கிற மாதிரி கட் பண்ணக்கூடிய இது இருக்கு பாருங்க, அதை கொண்டு வராங்க. கட் பண்ணி என்ன பண்றாங்கன்னா அந்த தூணெல்லாம் பாத்தீங்கன்னா அங்கங்க கட் பண்ணி அப்படியே அந்த தூண் மேல இருந்து, ஏன்னா தோண்டுனா மேல இருந்து விழுந்துருது, அதுக்கு பதில் என்ன பண்றாங்கன்னா அங்கங்க பில்டிங்க கட் பண்றாங்க. கட் பண்ணி என்ன பண்றாங்க, அதை அப்படியே தனித்தனியா எடுத்து உள்ள இருந்து மக்களை காப்பாற்ற முடியுமான்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. அதையெல்லாம் இன்னைக்கு காமிச்சு என்ன பண்ணிருக்காங்க, இன்னைக்கு இஸ்ரேலை வெளியிட்டு அவங்க மேல ஒரு அனுதாபத்தை தேடி இருக்காங்க. அங்க நடக்கக்கூடிய போட்டோஸ் வெளியே வந்திருக்குது. இது ஒண்ணு தெரியாமலாம் வரல, சரி காட்டுங்க, அப்பதான் உலக மக்கள் நாமளும் அடி வாங்குறோம், திருப்பி அடிச்சா பரவாயில்லன்னு நினைப்பாங்கன்னு சொல்லிட்டு பண்றாங்க. அடுத்த விஷயம் இதை பாருங்க. இந்த போட்டோ பாத்தீங்கன்னா தெரியும். ஒண்ணு பாத்தீங்கன்னா லெப்ட் சைட்ல இருக்கக்கூடியது அந்த சிறுவர்கள், அந்த சிறுமிகள் இறந்தாங்கன்னு நம்ம பார்த்தோம்ல, அவங்க ரைட் சைட்ல இருக்கக்கூடியது இஸ்ரேலுடைய ராணுவத்தினர். இப்ப இது ரெண்டையும் பத்தி என்ன தகவல் வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு இப்ப ஸ்கூல்ல இறந்தாங்க பாருங்க, அவங்கள சொல்லும் போது அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரானுடைய மக்களுக்கு நாங்க சுதந்திரம் கொடுத்துருக்கோம்னு சொல்றாங்க. நிறைய பேர் அதை தான் கமெண்ட்ல புரிஞ்சுக்காம ஈரான் அடிமைகளாக மக்களை வச்சிருந்தாங்க, இப்ப ஈரான் மக்கள் நிம்மதியா மூச்சு விடுறாங்க, அவங்களுக்கு சுதந்திரம் கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு அமெரிக்கா சொல்றது இஸ்ரேல் சொல்றதையும் நம்பிட்டு இருக்காங்க. ஆனா அந்த குழந்தைகள் பாத்தீங்கன்னா இப்ப ஒரு 100க்கும் அதிகமான 165 குழந்தைகள் இறந்திருக்காங்க ஒரே பள்ளிக்கூடத்துல. அது ஒரு பெண்கள் பள்ளிக்கூடம். அங்க இருக்கக்கூடிய பெண்கள் பாத்தீங்கன்னா அதுவும் சின்ன சின்ன பொண்ணுங்கள்ல இருந்து, அதாவது ஸ்கூல் தான் அது, அதனால உங்களுக்கு சின்ன பொண்ணுகளும் இருப்பாங்க, அவங்க +2 வரையுமே பாத்தீங்கன்னா அதுல இருப்பாங்க. அந்த பெண்கள் இந்த ரமலானுடைய ஆரம்பத்துல அங்க நோன்பு திறக்கிறதுக்கு இஃப்தார் ஏற்பாடு பண்ணது, அந்த போட்டோவெல்லாம் காமிச்சு அந்த வீடியோவே வருது. அது கொஞ்ச நேரத்துக்கு ஓடக்கூடிய ஒரு வீடியோ. ஃபுல்லா குழந்தைகளா வராங்க, எல்லாருமே இஃப்தார் திறக்கிறதுக்காக ஏற்பாடு பண்றாங்க. கரெக்டா அந்த டேபிள் எல்லாம் போட்டு அங்க சாப்பிடுறதுக்கெல்லாம் விதவிதமா வச்சு அவங்க என்ன பண்றாங்க, அதை ஒரு வீடியோவை எடுத்து நோம்புடைய ஆரம்பத்துல வெளியிட்டாங்க. அப்ப அதை பார்த்துட்டுதான் அதை மேல என்ன பண்றாங்க, இவங்க ஒரு வைத்தறிச்சலாதான் இப்ப இஸ்ரேல் அதை அட்டாக் பண்ணிருக்காங்க. ஆனா உண்மையாலுமே பொதுமக்களுக்கு நல்லா செய்யறவங்களா இருந்தா ஸ்கூல் மேல பண்ணிருக்க மாட்டாங்க. வேணும்னே பண்றாங்கன்னு என்ன அர்த்தம்னா, பொதுமக்களுக்கு என்ன ஆனா என்ன, எங்களுக்கு ஈரான்ல ஆட்சி மாற்றம் வரணும், ஒட்டு மொத்தமாக என்ன பண்ணும், அழிக்கணும் அப்படிங்கக்கூடிய நோக்கத்தோட தான் பண்ணிருக்காங்க. ரெண்டாவது, இந்த ஸ்கூல் தாக்கப்பட்டது 2 நாளைக்கு முன்னாடி. இப்ப பாத்தீங்கன்னா 125 பேர் இறந்திருக்காங்கன்னு தெரியுது. நேத்தும் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கூலை தாக்கியிருக்காங்க. ஆனா ஈரான் நேத்து விடுமுறையெல்லாம் விட்டனால அங்க யாரும் உயிரிழப்பு இல்லாட்டினாலும் வேணும்னே ஸ்கூலை தாக்கியிருக்காங்க. இஸ்ரேலனும் தெரியாத மாதிரிலாம் இல்ல, கண்டிப்பா தெரிஞ்சுதான் ஹாஸ்பிட்டல், ஸ்கூலு, அதுக்கப்புறம் கவர்மெண்ட் பில்டிங் கூட பார்க்கும்போது அது ஈரானுடைய கணக்குல வரும். ஸ்கூல் எல்லாம் பொதுமக்களுடைய கணக்குல தான் வரும். அதை மறுபடியும் நேத்தும் தாக்கியிருக்காங்க. அடுத்து அது பக்கத்தால இருந்த போட்டோ இருக்கு பாருங்க, அதுல இந்த ரைட் சைட்ல அழுதுட்டு இருக்காரு பாருங்க. இந்த அழுதுட்டு இருக்கவர் யாருன்னு பார்த்தா அமெரிக்காவுடைய ராணுவத்தை சேர்ந்தவங்க. ஒரு இடத்துக்குள்ள உட்காந்துருக்காங்க, ஒரு 3 பேர் உட்காந்துருக்காங்க. அந்த 3 பேரும் அழுதுகிட்டே இருக்கிறாங்க, நாங்க தெரியாம மாட்டிக்கிட்டோம்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்கக்கூடிய காட்சி தான் அது. அவங்க வேற எங்கேயுமே இல்ல, அமெரிக்காவுடைய ராணுவ தளத்துல மத்திய கிழக்குல இருந்துட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு முக்கியமான ராணுவ தளத்துல பஹ்ரைனோ இல்ல UAEலயோ தாக்குதல் நடக்கும் போது என்ன பண்ணிருக்காங்க, இவங்க உட்காந்து அழுதுருக்காங்க. அந்த காட்சி அதை வேற அவங்களே வீடியோ எடுத்து போட்டு நாங்க தெரியாம மாட்டிட்டோம், நாங்க இறந்துருவோம், எங்களுடைய குடும்பத்தை நாங்க போய் பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஒப்பேரி வச்சிருக்காங்க. இவ்வளவுதான் இஸ்ரேலும் அமெரிக்காவுடைய வீரர்களுடைய வீரமெல்லாம். அடுத்தது ரொம்ப முக்கியமாக இரவு 2 மணிக்கு பாத்தீங்கன்னா நேத்து இரவு நேரத்துல, அதாவது 2 மணிக்கு முன்னாடி ஒரு தாக்குதல் நடத்தப்படுது ஈரானுடைய ஒரு முக்கியமான பகுதியில. கொஞ்ச நேரத்துல ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் கழிச்சு அதே பகுதியில மக்கள் என்ன பண்ணிருக்காங்க, போய் போராட போயிருக்காங்க. எதுக்காகன்னு பார்த்தா, இஸ்ரேல் நீங்க அடிச்சாலும் நாங்க பயப்படல அப்படிங்கறத காட்டுறதுக்காக நேத்து இரவு பாத்தீங்கன்னா தாக்குதல் நடத்தப்பட்ட அதே இடத்தில் ஓரிரு மணி நேரத்துக்குள்ள கூட்டம் சேர்ந்து பொதுமக்கள், அதாவது ஈரானுடைய பொதுமக்கள், தாக்குதல் நடக்குது வீட்டுக்குள்ள இருங்கன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் சொன்னா கூட, தாக்குதலே நடந்தாலும் பரவாயில்ல, இஸ்ரேல்கிட்ட நாங்க பயப்படல, பயந்து ஓடலன்னு காட்டுறோம்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போய் என்ன பண்ணிருக்காங்க, போராட்டத்தை நடத்தியிருக்காங்க. அங்கிருந்து காமிச்சிருக்காங்க இஸ்ரேலுக்கு எங்களுடைய வீரம் எந்த மாதிரி இருக்குன்ட்டு. இதை பார்த்துட்டு நிறைய பேரு அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் கூட 2 மணி நேரம் கழிச்சு தாக்குதல் நடந்ததுக்கு பிறகு நடு இரவு 2 மணிக்கு போய் ஊர்வலம் மாதிரி போய் அவங்களுடைய எதிர்ப்பை காட்டுறாங்க. ஆனா இந்த அமெரிக்க வீரர்கள் அடி வாங்க முடியாம உட்காந்து யூனிஃபார்மோட அழுது வீடியோ போடுறாங்கன்னு சொல்லிட்டு, இதுதான் இவங்களுக்கும் அவங்களுக்குமான வித்தியாசம். கேட்டா அந்த மக்களை நாங்க சுதந்திரம் அடைய வைப்பேன்னு சொல்லுவாங்க, ஆனா பாத்தீங்கன்னா குழந்தைகளை தான் அழிச்சிட்டு இருப்பாங்க. அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கே அது ஒரு தேவையில்லாத விஷயம் தான்.
இன்னுமே வந்து இதை நிறைய பேர் நம்பிட்டு இருக்காங்க. ஈரான் மக்களை வந்து அவங்களுக்கு வந்து விடுதலை கொடுக்கறதுக்காகத்தான் அமெரிக்கா இஸ்ரேலும் நல்லது பண்ணுதுன்ட்டு அவர்களை அழிச்சிட்டு இருக்காங்க. உண்மையாலுமே நமக்கு நல்லது பண்றதுக்காக நம்ம வீட்டை அழிச்சு, நம்ம உயிரை அழிச்சு, நம்ம குடும்பத்தை அழிச்சு யாராவது செய்ய முடியுமா? அதுல வரக்கூடிய நல்லது யாருக்குமே தேவையே இல்லை. ஒரு பெரும் இழப்பை கொடுத்ததுக்கு பிறகு என்னத்தை வந்து தேவை இருக்குது? அந்த மக்களுக்கு தேவையானது வந்து சுதந்திரம் கிடையாது. அது ஏற்கனவே அவர்களுக்கு போதுமான அளவுக்கு இருக்கு. அங்க நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது, ரூல்ஸ் இருக்குதுனாலும் அதுக்கு அவங்க அடாப்ட் ஆயிருக்காங்க. ஆனா இவங்க போய் வந்து எண்ணெய் வளத்தை கொள்ளையடிக்கிறதுக்காக வந்து ஒரு காரணத்தை அந்த மக்களவே சொல்லி என்ன பண்றாங்க, அடிச்சிட்டு இருக்காங்க. இன்னும் அதை வந்து பலரும் வந்து நம்பிட்டு இருக்காங்க. அப்படிங்கறதா வந்து ஒரு வேதனைக்குரிய விஷயமா இருக்கு. இன்னும் தொடர்ந்து அப்டேட்டுகள் வந்துட்டு இருக்கு. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல வந்து ரமலானுடைய ஸ்பெஷல் ஹதியாவாக மெம்பர்ஷிப் இருக்கு, அதுல ஜாயின் பண்ணிக்கோங்க.